Hi friends, புரட்டாசி ஸ்பெஷல் ரெசிபியா ஸ்ரீரங்கம் பிரசாத ரெசிபியான ஜீரா எப்படி செய்யறதுன்னா இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. நெய் மெல்ட் ஆன உடனே 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவை லைட்டா நிறம் மாறி நல்ல ஒரு வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுக்குங்க. வறுத்த ரவையா இருந்தாலும் சரி, மறுபடியும் லைட்டா வறுத்து விட்டுக்குங்க. ரவை வறுபட்டு வரத்துக்குள்ள இன்னொரு பக்கம் இந்த கப்ல நம்ம ரவை எடுத்தோமோ அதே கப்பால 2.25 கப் அளவுக்கு தண்ணியை ஒரு கிண்ணத்துல சேர்த்துக்குங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த பக்கம் ரவை நல்ல வாசனையோட லைட்டா நிறம் மாறி வறுபட்டு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல அடுப்பை லோ ஃப்ளேம்ல மாத்தி விட்டுட்டு நல்லா கொதிச்ச தண்ணியை அதுல சேர்த்து விட்டுக்குங்க. பெரியபடியே சேர்த்து விட்டுக்குங்க. தண்ணி நல்லா சுட சுட இருக்கிறதுனால அவசியம் அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கிங்க. நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. ரவை தண்ணி எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி வெந்து வர்றதுக்கு கவர் பண்ணி குக் பண்ணி விட்டுக்குங்க. எந்த கப்ல நம்ம ரவை எடுத்தோமோ அதே கப்பால 1 கப் அளவுக்கு கல்கண்டு மிக்சி ஜார்ல சேர்த்து விட்டுக்குங்க. 1 கப் அளவுக்கு துருவிய வெல்லத்தை சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா கோர்ஸா பொடிச்சு எடுத்துக்குங்க. இன்னொரு பக்கம் பேனை ஓபன் பண்ணி பார்த்தோம்னா ரவை தண்ணி எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி வெந்து வந்துருச்சுங்க. அதை நல்லா கலந்து கொடுத்துட்டு அடுத்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா பொடிச்ச கல்கண்டு வெல்லம், அதை சேர்த்து விட்டுக்குங்க. நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. நம்ம சேர்த்துருக்கிற இந்த கல்கண்டும் வெல்லமும் அப்படியே கரைந்து வர வர ரவை அப்படியே தளர்ந்து வருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல மாத்தி விட்டுட்டு கிளறியபடி குக் பண்ணி விட்டுக்குங்க. கெட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறம் 5-6 போல குங்குமப்பூ ஸ்ட்ரிங்கை சேர்த்து விட்டுக்குங்க. சப்போஸ் இந்த குங்குமப்பூ வேணாம்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்டெப்பை மட்டும் அப்படியே ஸ்கிப் பண்ணி விட்டுக்குங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியை சேர்த்து கலந்து கொடுத்துக்குங்க. அடுத்து இது லைட்டா திக்காகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணி விட்டுக்க போறோம். அதனால கலந்து கொடுத்து குக் பண்ணி விட்டுக்குங்க. கடுகு அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்து கலந்து கொடுத்துக்குங்க. அதிகம் சேர்க்க வேண்டாம். கடைசியா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்து கலந்து கொடுத்துக்குங்க. லைட்டா கெட்டியானதுக்கு அப்புறம் பேன்ல இருந்து ஒரு கரண்டி ஜீராவை எடுத்து இப்படி நம்ம போட்டு பார்த்தோம்னா அழகா ஃப்ளோ ஆகுது பாருங்க. கரெக்டான பதம். அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. ஸ்ரீரங்க பிரசாத ரெசிபியான ஜீரா ரெசிபி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. மேலும் இது போல பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.